கெனரா ஹெச்எஸ்பிசி ப்ராமிஸ் ஃபார் க்ரோத் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய சேஞ்சிங் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு தேவையான அந்த அடாப்டபிலிட்டியை இந்த பாலிசியால் ப்ரொவைட் பண்ண முடியுமா லாங் டேர்மில்? ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய், வெல்கம் டு holistic.investment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூனிட் லிங்க்ட் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் அண்ட் இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் ப்ராடக்ட். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்டையர் பாலிசி டேர்ம் அவங்க லைஃப் கவரேஜ் என்ஜாய் பண்ணலாம் இதில். அண்ட் ப்ரீமியம்ஸை பாலிசி டென்யூர் முழுக்க பண்ணுறதா இல்லை லிமிட்டட் பீரியட்க்கு பே பண்ணுறதான்ற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் 3 பிளான் ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொன்றுமே உங்களுடைய ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜ் நீட்ஸ்க்கு பொறுத்து அவங்க டெய்லர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன்லி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்சார்ஜஸ் அப்ளை ஆகிறது உங்கள் சேவிங்ஸ் பொட்டன்ஷியலை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மொட்டாலிட்டி சார்ஜஸ் அவங்க பாலிசி டேர்மில் டிடக்ட் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் உங்கள் ஃபண்ட் வேல்யூ மெச்சூரிட்டி அப்போ அவங்க திரும்பி ஏர் பேக் பண்ணிடுறாங்க. அண்ட் 9 இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களோட ரிட்டர்ன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காகவே மல்டிபிள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பொட்டன்ஷியல் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்மே நீங்கள் பே பண்ண ப்ரீமியம்ஸ் ரிசீவ் பண்ண பெனிஃபிட்ஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அக்கார்டிங் டு த ப்ரிவேலிங் டாக்ஸ் லாஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் பிளான் ஆப்ஷன் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ப்ராமிஸ் ஃபார் வெல்த், இது உங்களுக்கு லைஃப் கவரேஜ் என்டையர் பாலிசி டேர்முக்கு கொடுக்கும். ஸோ ப்ராமிஸ் ஃபார் கேர்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைஃப் கவரேஜ் அண்ட் உங்களோட சேவிங்ஸ் கான்ட்ரிபியூஷன் உங்களுடைய டெத்க்கு அப்புறமும் இருக்கிற மாதிரி அவங்க அந்த கான்ட்ரிபியூஷனை வந்து என்ஷோர் பண்ணுறாங்க த்ரூ ப்ரீமியம் ஃபண்டிங் பெனிஃபிட். ஸோ ப்ராமிஸ் ஃபார் லைஃப் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 100 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் கவர் பண்ணி உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு ஒரு லெகசி மாதிரி விட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி 3 பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், லாயல்ட்டி அடிஷன்ஸ் நிறைய இருக்குது. பட் இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பிளான் ஆப்ஷன் பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். அண்ட் இதில் இருக்கிற ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9 யூனிட் லிங்க் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா லார்ஜ் கேப் அட்வான்டேஜஸ் ஃபண்ட், மிட் கேப் மொமெண்டம் க்ரோத் இண்டெக்ஸ் ஃபண்ட், எமர்ஜிங் லீடர்ஸ் ஈக்விட்டி ஃபண்ட், இந்தியா மல்டி கேப் ஈக்விட்டி ஃபண்ட், ஈக்விட்டி 2 ஃபண்ட், க்ரோத் ப்ளஸ் ஃபண்ட், பேலன்ஸ் ப்ளஸ் ஃபண்ட், டெப்த் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட். இந்த எல்லா ஃபண்ட் ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த அசட் கிளாஸ்க்கு அது எவ்வளோ அலோகேஷன் கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் அதை பேஸ் பண்ணி வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. லைக் அசட் கிளாஸ்னால் ஈக்விட்டி, டெப்ட் செக்யூரிட்டிஸ், மணி மார்க்கெட் அண்ட் ஆல்சோ ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்துமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அது லோ, மீடியம், ஹைன்னு டிஃபர் ஆகுது. அண்ட் இதில் 4 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது. சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான், ரிட்டர்ன் ப்ரொடெக்டர் ஆப்ஷன், ஆட்டோ ஃபண்ட்ஸ் ரீபேலன்சிங் அண்ட் சேஃப்டி ஸ்விட்ச் ஆப்ஷன். இந்த மாதிரி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த பாலிசியில் இருக்கிற வேரியஸ் சார்ஜஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாலிசியில் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் கிடையாது. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் இருக்குது. அது நீங்கள் என்ன ஃபண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் இருக்கிற ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து வேரி ஆகும். லைக் எவ்வளோ ஹையராக ரிஸ்க் ப்ரொஃபைல் அந்த ஃபண்ட் ஆப்ஷனுக்கு இருக்கோ அவ்வளோ ஹையராக சார்ஜஸும் இருக்கும். ஸோ ஹையஸ்ட் சார்ஜ் வந்து 1.35%, லோவஸ்ட் வந்து 0.50%. அண்ட் இதில் சரண்டர் இல்லை டிஸ்கண்டினியூஸ் சார்ஜும் இருக்குது. இது நீங்கள் எந்த இயர் டிஸ்கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்க, உங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் என்ன, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் டிபெண்ட் பண்ணி இது வேரி ஆகும். அண்ட் மொட்டாலிட்டி சார்ஜும் லைஃப் கவர் கொடுக்கறதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் ப்ரீமியம் ஃபண்டிங் பெனிஃபிட் சார்ஜுன்னு இருக்குது. இது ஒன்லி ப்ரீமியம் அப்ளிகபிளாக இருக்குது. இது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸில் அப்ளை ஆகும். ஸோ பாலிசி ஹோல்டருக்கு ஒரு இன்ஃபோர்ஸ் பாலிசி கொடுக்குறதுக்கு. நெக்ஸ்ட் பார்ஷியல் வித்ட்ராவல் சார்ஜ், ஸ்விட்சர்ஸ் சார்ஜ், மிஸ்செல்லனஸ் சார்ஜ்னு எதுவும் கிடையாது. ஸோ இந்த பிளானில் மற்ற யூலிப் கம்பேர் பண்ணால் அவ்வளோ ஹையர் ஃபீஸ் இம்போஸ் பண்ணலனாலுமே இதில் இருக்க இந்த சர்டைன் சார்ஜஸ்மே பார்த்தீங்கன்னா பாலிசிட்ட முழுக்க வருது. அப்போனா இந்த ஆன்கோயிங் காஸ்ட் தான் உங்களுக்கு கிராஜுவலி உங்கள் ரிட்டர்ன்ஸ் ஓவர் டைம் டிமினிஷ் பண்ணி உங்களோட இன்வெஸ்டராக நீங்கள் இந்த பாலிசியில் பார்க்கக்கூடிய ப்ராஃபிட், அந்த ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டியை இம்பேக்ட் பண்ணும். இதுவுமே ஒரு ட்ராபேக் தான். நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் இதில் இருக்க அட்வான்டேஜஸ் ஃபஸ்ட் பார்ப்போம். இதில் இருக்கிற மைல் ஸ்டோன் வித்ட்ராவல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீ ஃபினான்ஷியல் மைல் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல் 6th பாலிசி இயர் ஆன்வர்ட்ஸ்லேருந்தே அலோவ் பண்ணுறதுனால அதுவுமே ஒரு அட்வான்டேஜ் தான். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ஆப்ஷன் ஒரு அடிஷ்னல் இன்கம் ஸ்ட்ரீமை பாலிசி டேர்ம் அப்போ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணுது. அண்ட் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் ப்ராமிஸ் ஃபார் வெல்த் அண்ட் ப்ராமிஸ் ஃபார் பிளான், அந்த 2 பிளான் ஆப்ஷனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இப்போது ப்ரீமியம் ரீடைரக்ஷன்றது அடிஷ்னல் காஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் நீங்கள் அன்லிமிட்டட் ஃப்ரீ ஸ்விட்சஸை என்ஜாய் பண்ணலாம் பிட்வீன் ஃபண்ட்ஸ். அண்ட் ப்ரீமியம் ஃபண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது ப்ராமிஸ் ஃபார் கேர் ஆப்ஷனுக்கு அப்ளிகபிள்.
இதில் உங்களுடைய ஆப்சன்ஸில் கூட சேவிங்ஸோட கான்ட்ரிபியூஷன் கண்டினியூ ஆகிற மாதிரி உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதுவுமே ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் உங்கள் பாலிசியை உங்களுடைய எவால்விங் ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். லைக் ப்ரீமியம்ஸ் மாடிஃபை பண்ணிக்கலாம், பேமெண்ட் டேர்ம்ஸ், பாலிசி டியூரேஷன் இந்த மாதிரி. அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான லோன் ஃபெசிலிட்டி கிடையாது. அண்ட் ஃபண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 5 பாலிசி இயர்ஸ்க்கு இட் ரிமெயின்ஸ் இன்ஆக்சசபிள். அண்ட் சம் அஷூர்டும் நம்மளோட ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற அவ்வளோ அடிக்குவேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் வேறு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறது கம்பேர் பண்ணாலும் இதில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதை மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்காக அந்த அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம் வாங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவால்யூட் பண்ணி மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸோட கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR அனலைசிஸை இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி ஃபஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 21-year-old மேல் இந்த பாலிசியை ஆப்ட் பண்ணியிருக்காங்க வித் சம் அஷூர்ட் ஆஃப் 12 lakhs. பாலிசி டேர்ம் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுமே 15 years, ஆனுவல் ப்ரீமியம் 1.20 lakh. அவர் ப்ராமிஸ் ஃபார் வெல்த் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஆப்ஷன் கீழே ஃபண்ட் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் அவைலபிளாக இருக்கும் சப்போஸ் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரீமியம் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா. பாலிசி ப்ராஷரில் இந்த அஸ்யூம்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதாவது 4%, 8% ப்ரொஜெக்டட் ரிட்டர்ன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4%, 8%ன்றது நம்மளுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இவ்வளோ தான் ஆக்சுவலாக அப்பர் ஆர் லோவர் லிமிட்ஸ் பொட்டன்ஷியலாக வரணும் கிடையாது. ஃபைனல் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். இதோட பாலிசி மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ளூடிங் அது டிபெண்ட் ஆகும். நம்ம ஜஸ்ட் ஒரு ஒர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ காட்டுறதுக்காக 4 and 8%ன்னு சொல்கிறோம். இதில் 4% ரிட்டர்னில் ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 22.54 lakhs வருது. IRR 2.76% வருது. இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோட கம்மியாக இருக்குது. இது ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. பெஸ்ட் கேஸில் 8% ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 30.80 lakhs, IRR 6.46%. ஸோ இது வந்து ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டை விட பொட்டன்ஷியலி கம்பேரபிள் இல்லை கம்மின்னு கூட சொல்லலாம். ஸோ இது மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டாக இருந்துமே இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்குவேட்லி அந்த அசோசியேட்டட் ரிஸ்க் கம்பன்சேட் பண்ணுற மாதிரி இல்லை. அண்ட் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் அண்ட் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷனுக்கு இது டிசைன் ஆகியிருந்தாலுமே இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வெல்த் அக்யூமுலேஷனை லிமிட் பண்ணுற மாதிரி இட் ஃபால்ஸ் ஷார்ட். ஸோ கன்சிக்வெண்ட்லி இதில் வந்திருக்க அந்த கார்பஸ் ஜென்ரேட்டடுன்றது ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுற லெவலுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. இப்போ நம்ம நினச்ச ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்காக அசியூம் பண்ணிக்கலாம் லைஃப் கவர் பர்பஸ்க்கு நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். சம் அஷூர்ட் 12 lakhs, ஆனுவல் ப்ரீமியம் 4,400 rupees. பாலிசி டேர்ம் ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் ரெண்டுமே 15 yearsனால் நம்மளுக்கு வருஷத்தில் இப்போது கனரா பாலிசிக்கு கட்டின ப்ரீமியம் பட்ஜெட் கம்பேர் பண்ணோன்னா நம்மளுக்கு 4,400 ப்ரீமியம் கட்டும் போது இங்கே நம்மளுக்கு 1,15,600 rupees இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அவைலபிளாக இருக்குது. இண்டிவிஜுவல் ரிஸ்க் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நம்ம வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா PPF மாதிரி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஆப்ட் பண்ணலாம். ஸோ 15 yearsல பார்த்தீங்கன்னா PPF இன்வெஸ்ட்மெண்ட் 31.35 lakhsக்கு அக்யூமுலேட் ஆகியிருக்கும். IRR 6.67%. இது ஒரு கனரா பாலிசியோட 8% சினாரியோக்கு கம்பேரபிளாக இருக்கலாம். பட் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா PPF ஒரு லோ ரிஸ்க் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தே கனராவோட 8% பெஸ்ட் கேஸ் சினாரியோவை கம்பேரபிள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இதே ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் ELSS ஃபண்ட் மாதிரி ஈக்விட்டி பேஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இதில் ப்ரீ டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 48.26 lakhs வருது. இதில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் போனக்கப்புறமே ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ 44.55 lakhs வருது. IRR போஸ்ட் டேக்ஸ் உங்களுக்கு 10.68% வருது. அப்போ மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துமே ELSS உங்களுக்கு சுப்பீரியர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஓவரால் உங்கள் ஃபண்ட்ஸை எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்குது. அப்போ கனரா பாலிசி கான்ட்ராஸ்ட்டாக வச்சு பார்க்கும்போது நீங்கள் இதில் லிக்விடிட்டியும் இருக்குது, நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி இன்னொரு எஃபெக்டிவ் அப்ரோச்சாக இருக்குது உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? கனரா HSBC ப்ராமிஸ் ஃபார் க்ரோத் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு கிளான்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து இன்வெஸ்டரோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுற மாதிரியும் அவங்களோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணுற மாதிரி தான் மார்க்கெட் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி ஒரு கஸ்டமைசபிள் பிளானாக. ஆனால் நம்ம இந்த ரிட்டர்ன்ஸை க்ளோஸாக அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இதில் வீக் ரிட்டர்ன் பொட்டன்ஷியலும் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இது இருக்கிற சார்ஜஸ், அந்த சார்ஜஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எதில் யூஸ்
பண்ணுவாங்க, அலோகேட் பண்ணுறாங்க, இந்த லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி, இது எல்லாமே வந்து அந்த பிளான் பர்ஃபார்மன்ஸையும் பாதிக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த சப்பா ரிட்டர்ன்ஸில் கொடுக்குது அண்ட் லிமிட்டட் வெல்த் அக்யூமுலேஷன் தான் நடக்குது. அண்ட் ஸ்லோ சம்மர்ஷிட் வச்சு பார்த்தா இந்த பாலிசியை நீங்கள் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பதிலாக இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல அதோட ரெண்டுத்துலையுமே ஃபுல் பொட்டன்ஷியல் பார்க்க முடியும். ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் அடிக்குவேட் கவரேஜ் உங்களுக்கு லோவர் ப்ரீமியம்லேயே கிடைக்குது. அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் டைம் ஹாரிசான் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் ஏற்றே நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட்டோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் எப்போவுமே அசஸ் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ணதான்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.